வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃபோட்டோஷாப்பில் டெக்ஸ்ட்டுக்கு ஈஸியாக கலர் எப்படி அப்ளை பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கலருக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியான சில வழிமுறைகள், ஷார்ட்கட் கீயை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம டெய்லி வீடியோ போட்டு வரோம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Ctrl+N கொடுத்துருங்க. ஒரு ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணிங்க. நான் வந்து 6x4 ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ டெக்ஸ்ட் டூல் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு தமிழ் அடிங்க. நான் தமிழ்னு எடுத்துருக்கேன். அடிச்சுட்டு பெருசாக அடிக்குங்க. இப்போ மூட்டூர் எடுத்துங்க. நம்ம தேவையான இடத்த வச்சுக்கிட்டு மூவ் பண்ணிக்கலாம். மூட்டூர் தான் யூஸ் ஆகுது. இங்கே வச்சுக்கிட்டு இப்போ கலர் கொடுக்க போகிறோம். எப்போதும் கலர் இதில் போய்ட்டு லேயர் ஸ்டைலில் போய்ட்டு இதெல்லாம் கொடுப்போம். சரிங்களா? அது ஈஸியாக நம்ம வந்து எப்படி அது உள்ளே போகிறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. மேலே ஒரு அண்டர்லைன் டாட் இருக்குங்களா, ஒரு இடத்துக்கும் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அந்த டாட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. டாட் இருக்க போல் LYV கொடுத்தீங்கன்னா இந்தமாதிரி பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் அந்த லெட்டர் பாக்ஸ், இந்த கலர் பாக்ஸை கிளிக் பண்ணிங்க. நான் கலர் வச்சுட்டேன். ஓகே கொடுத்துட்டேன். இது ஈஸியாக ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி விட்டுடணும். LYV இதை அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு கலர் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் ஈஸியாக கலர் கொடுத்துக்கலாம். இது ஒரு வழி. ஓகேங்களா? இன்னொன்று LYV கொடுத்துட்டு இப்போ இதுக்கு அவுட்லைன் கொடுக்கணும். அவுட்லைன் கொடுத்துருவோம். ஓகே கொடுத்துட்டோம். கொடுத்துட்டு இந்த கலரை நம்ம வந்து அடுத்த நாள் யூஸ் பண்ணுறப்ப, ஒர்க் பண்ணுறப்போ அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ஸ்டைலு வந்து இதில் இருக்கும். இன்ட்ரெஸ்ட்டில் இதில் இருக்குங்க. ஸ்டைலு தான் ஸ்டைலு. இது இந்த மூட்டை இருக்குது, ஓப்பன்லாம் இருக்குது. ஸ்டைலு இப்போ இந்த லேயர் டெக்ஸ்டை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் உள்ள கலர் நம்ம எது கொடுத்தாலும் மாறும். இது நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறது நம்மளாம் ஓனாக. இப்போ வச்சுருக்கோங்களா? இப்போ இதை வந்து நம்ம கீழே நம்ம எப்படி க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறதுனா, புதுசாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இருக்காது. நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறதுனா, கீழே அந்த பாக்ஸுக்கு கீழே 3 இருக்குங்களா, அதை ரெண்டாவது லெஃப்ட்லேருந்து ரைட்டு ரெண்டாவது பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஓகே கொடுங்க. இப்போ கீழே வந்துடுச்சு பாருங்கள். பக்கத்தில் வர கிளிக் பண்ணுறேன். ப்ளூ இதை கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், மாறுதுங்களா? இதேமாரி நம்ம எல்லா கலரையும், கட்சி கலரு எல்லாமே நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஈஸியாக நம்ம கலர் கொடுத்துக்கலாம். நமக்கு நேரம் மிச்சமாகவும் ஈஸியாக வேலை முடியும். சரி, அதிகமாக டிசைன் பண்ணக்குள்ள இதேமாரி நம்ம யூஸ் பண்ணோம்னா உங்களுக்கு குயிக்காக வேலையை முடிக்கலாம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் தெளிவாக சொல்கிறோம் உங்களுக்கு. சரிங்களா? நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம விளக்கமாக சில விஷயங்களை இன்னும் நிறையா கொடுக்க போகிறோம். ஓகே பாய். அடுத்த வீடியோ சந்திப்போம்.